வெண்முரசு. சொல்வடர்காடு 39. என்ன நிகழ்ந்தது என்று நான் இளைய யாதவனிடம் 3 முறை கேட்டிருக்கிறேன் என்றார் சாந்தீபனி முனிவர். முதல் முறை தவிர்க்கும் புன்னகையுடன் அதை பிறிதொரு தருணத்தில் சொல்கிறேன் ஆசிரியரே என்றான். அப்போது மூத்தவர் உடனிருந்தார். அவர் உரத்த குரலில் இவன் என்ன சொன்னான் ஆசிரியரிடம் என நானும் அறியேன். நான் பலமுறை அதை கேட்டுவிட்டேன். என்னிடமும் சொன்னதில்லை என்றார். வாசிப்பது சந்தீப். 2ஆம் முறை நாங்கள் இருவரும் துவாரகையில் அவன் அறையில் தனித்திருக்கையில் கேட்டேன். என்ன நிகழ்ந்தது என சொல்லிவிடலாம் ஆசிரியரே. ஆனால் வெளியே நிகழ்ந்தவற்றை மட்டுமே சொல்ல முடியும். அதனால் பயன் என்ன? என்றான். அவன் முகத்தில் எப்போதுமுள்ள மாறா புன்னகை அப்போதுமிருந்தது. ஆனால் விழிகளில் வலியை கண்டேன். அப்படியென்றால் உனக்கும் வலி உண்டா? நீயும் துயர்கொள்வதுண்டா? நன்று என என் உள்ளம் சொல்லிக் கொண்டது. அதை உணர்ந்தது போல அவன் உரக்க நகைத்து லீலை என்றான். மேலும் ஓசையழச் சிரித்துக் கொண்டு ஆம் லீலை. அரிய சொல் என்றான். 3ஆம் முறை நான் அவனிடம் கேட்டது எந்தை கிளம்பிச் சென்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்த போது. முதியோர் இல்லம் விட்டு சென்றால் ஒரு வியாழவட்டம் நிறைவு கொண்டபின் விழிமறைந்தவர் மண்மறைந்து விட்டார் என்று கணித்து நீர்க்கடன்கள் செய்வது வைதிக முறைமை. 3 வியாழவட்டம் காப்பது நெடகவையருக்கும் 5 வியாழவட்டம் காப்பது இளமைந்தருக்கும் வழக்கம் என்று நிமித்திகர் என்னிடம் சொன்னார்கள். அதுவரை நான் அதை எண்ணியதில்லை. அதை அவர்கள் நாவிலிருந்து கேட்ட அன்றுதான் எந்தையை முற்றாக இழந்தேன். கங்கையில் நீர்க்கடன்களை முறைப்படி செய்து எந்தையை விண்ணேற்றினேன். அதன் பின் எனக்குள் சூழ்ந்த வெறுமையை தாழாமல் துயில் முற்றழிந்தேன். இந்த சாந்தீபனி குறுநிலையின் வாயிலில் ஒருநாள் எந்தை வந்து நிற்கப் போகும் தருணத்தை நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்திருந்தேன் என அப்போது உணர்ந்தேன். அவருக்காகவே நான் இங்கு வேதச்சொல் பயின்றேன். அவர் இருந்த காலத்தை விட 2 மடங்கு பெரிதாக இதை வளர்த்தெடுத்தேன். என்னருகே அவர் எப்போதுமிருந்தார். மீண்டு வந்து அவர் சொல்லப் போகும் சொல்லை எத்தனை முறை நான் கருக்கொண்டு உருத்திரட்டியிருப்பேன். அவர் வரப்போவதில்லை என்று தெளிந்ததும் ஒரு கடத்தில் அனைத்தும் பொருளிழந்தன. அதெப்படி என்று வியந்தபடி எண்ணி எண்ணி மருகியபடி இருந்தது என் அகம். அவர் மீண்டு வரவில்லை என்றால் நான் என்னவானேன் என அவர் அறியவே இல்லை என்றால் நான் அடைந்தவற்றைக் கொண்டு என்ன செய்வது? லீலை என்கிறோம், ஊழின் பெரும்பொருளின்மை என விளக்குகிறோம். அச்சொல்லை வாழ்ந்தறிய நேர்வது நம் உடலும் நம் நகரும் நாமறிந்த அனைத்தும் துண்டுகளாக துகள்களாக பொடிபடலமாக உடைந்து சிதறிப் பறந்தழிவதற்கு நிகர். தாழாமலான போது கிளம்பி துவாரகைக்கு சென்றேன். அங்கே அவன் தன் மனைவியருடன் கவிஞரின் பாடல்களிலும் சூதர் கலைகளிலும் போர் களியாட்டுகளிலும் மூழ்கித் திளைத்துக் கொண்டிருந்தான். அவனை அவ்வண்ணம் கண்டதும் எழுந்த பெருஞ்சினத்தை என்னால் அடக்க முடியவில்லை. அவன் அவை நின்று மூடா, உன் ஆசிரியர் மறைந்து வியாழவட்ட நிறைவாகிறது. அதை அறிவாயா என்று கூவினேன். ஆம், நிமித்திகர் சொன்னார்கள். அவருக்கு நான் ஆற்ற வேண்டிய சடங்குகள் ஏதுமில்லை என்றனர் என்றான். அவரைக் கொன்றவன் நீ என்று கூவினேன். 12 ஆண்டுகளுக்கு முன் உன் சொற்களால்தான் அவர் துரத்தப்பட்டார். அப்பழியை நீ சுமந்தாக வேண்டும் என்றேன். ஆசிரியரே, அப்பறவை கிளையிலிருந்து விண்ணுக்கு எழுந்ததா இல்லை சிறகோய்ந்து மண்ணில் விழுந்ததா என்றான். அது விண்ணேகியது என்றுதான் உங்கள் குறுநிலையில் சொல்கிறீர்கள். நான் ஆம், துறவிக்கு துரத்தல் எல்லாம் மெய்யறிதலே. அவர் வென்று சென்றார் என்றேன். அவரை வெல்லச் செய்தவன் எப்படி பழி சுமக்க வேண்டும் என்கிறீர்கள் என்று அவன் சிரித்தான். நீ அவரை துயர்கொள்ளச் செய்யவில்லை என இந்த அவையில் உன்னால் உறுதி சொல்ல முடியுமா? அவர் செல்கையில் உன்னை வாழ்த்தினார் என்று ஆணையிட்டு உரைப்பாயா? ஆசிரியரின் இறுதி வாழ்த்தை பெறாதவன் கல்வி நிறைவடைந்தவனா என்ன என்றேன். அவர் என்னை வாழ்த்தவில்லை. பழிச்சொல்லே அழித்துச் சென்றார் என்று அவன் மாறாசிரிப்பிருந்த விழிகளுடன் சொன்னான். ஆகவேதான் அவரது மெய்யறுதலின் ஒரு துளியையும் நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என உறுதி கொண்டிருக்கிறேன் என்றான். சாந்தீபனி குறுநிலையுடன் எனக்கு இனி உறவில்லை. அங்கு நான் கற்றேன்.
ஆசிரியருக்குரிய கொடையையும் அளித்தேன். அவரிடம் நீ சொன்னதென்ன என்றேன். என் குரல் தணிந்திருந்தது. அதை நான் ஒருபோதும் சொல்லப்போவதில்லை என்றான். ஏனென்றால் நான் சொல்வது என் தரப்பே ஆகும். நான் உரக்க நீ நாணுகிறாய். நீ அஞ்சுகிறாய். உன் சிரிப்புக்குப் பின் அது இருப்பதை அவை அறிக என்றேன். அவன் நகைத்து, ஆசிரியரே, நான் எண்ணிக்கொண்டிருப்பது லீலையைப் பற்றி மட்டும்தான் என்றான். நான் திகைத்து நோக்க சிரித்துக் கொண்டே பெரும்பொருளின்மை என்றான். நான் திரும்பி நடந்தேன். அங்கே ஒரு கணமும் இருக்க முடியாமல் நான் அன்றே கிளம்பிவிட்டேன். துவாரகையிலிருந்து பாலை நிலம் வழியாக உஜ்ஜயினிக்கு சென்றேன். செல்லும் வழியில் ஒரு பாலைச்சோலையில் முள்மரத்தடியில் இளைப்பாறிக் கொண்டிருந்தேன். அப்போது தொலைவில் புரவியில் அவன் தனியாக வருவதைக் கண்டேன். பாலையின் காற்றும் ஒளியும் கலந்த அலைமேல் அவன் உருவம் நெளிந்து கொண்டிருந்தது. அது என் விழிமயக்கா என ஐயம் கொண்டேன். அவனாகிய அலைகள் இணைந்து மெல்ல திரண்டு அவனேயாக மாற அரகணைந்தான். புரவிக் குழம்புகள் மணலில் அழுந்தி ஒலித்தன. நான் நோக்கியபடியே இருந்தேன். அவன் இறங்கி அருகே வந்தான். முகமன் சொல்லாமல் தங்களிடம் பேசவே வந்தேன் ஆசிரியரே என்றான். சொல் என்றேன். சொல்லற்குரிய தருணம் அல்ல அது. ஆசிரியனைப் பழித்தல் என்பது இந்த ஆடலின் ஒரு தருணம் போலும். அதை இன்னமும் என்னால் கடக்க முடியவில்லை என்றான். முதல் முறையாக அவன் முகம் கலங்குவதை நான் கண்டேன். நான் கடக்கவே இயலாத ஒன்று அது என்றபடி அமர்ந்தான். பெருமூச்சு விட்டபடி மணலை அலைந்து கொண்டிருந்தான். சொல் என்றேன். நான் இதை உங்களுக்காகவே சொல்ல வந்தேன் என்றான். சொல்வதனூடாக நான் இதிலிருந்து விடுபடப் போவதில்லை. இதன் பொறி அத்தனை எளிதில் அறுபடுவதல்ல. நான் அவனை நோக்கிக் கொண்டிருந்தேன். அதுவும் அவன் ஆடும் நாடகமா என எண்ணம் உள்ளத்தை என்னால் வெல்ல முடியவில்லை. ஆனால் நீங்கள் இதில் சிக்கிக் கொண்டீர்கள் என இன்று அவையில் நீங்கள் கொண்ட சினம் கண்டு அறிந்தேன். இதிலிருந்து நீங்கள் மீண்டாக வேண்டும். இல்லையேல் உங்கள் கல்வியும் அறிவும் தெளிவும் இதனால் அழிந்துவிடக்கூடும். குருதியெல்லாம் நஞ்சாகக் கூடும் என்றான். நான் அவன் சொன்ன சொற்களை விழிகளால் கேட்பவன் போல் அமர்ந்திருந்தேன். அவன் சொன்னது முற்றிலும் உண்மை என நான் அப்போது அறிந்தேன். அவ்வினாவுடன் நான் வாழ முடியாது. ஆசிரியரே, எந்தை நந்தகோபரின் கை பற்றி நானும் என் தமையனும் கல்விச்சாலைக்குள் நுழைந்தபோது மையக்குடிலில் இருந்து ஆசிரியர் கைகளை விரித்தபடி பாய்ந்து என்னை பற்றிக் கொண்டார். வந்தாயா, வந்துவிட்டாயா என்று கூவினார். திரும்பி, பிரகதரே, இவன்தான், இவனேதான் என்றார். வந்துவிட்டான், இதோ என் முன் வந்து நின்றிருக்கிறான் என்று கண்ணீர் ஒலித்த குரலில் கூவினார் என்றான் இளைய யாதவன். அவர் கொண்ட அக்கொந்தளிப்பைக் கண்டு எந்தை திகைத்தார். ஆசிரியரே, இவர்களை நீங்கள் பிரிதவரோ என எண்ணியிருக்கக்கூடும். இவர்கள் அரசளங்குமரர்கள் அல்ல, யாதவர்கள். என் மைந்தர், கோகுலமென்னும் ஆயர்சிறுகுடியினர் என்றார். ஆம், இவர்களை பார்த்தாலே தெரிகிறதே, ஆயர்சிறுவர். ஆனால் இவர்கள்தான் நான் தேடியவர்கள். இவர்களுக்காகவே இங்கு இக்கல்வி நிலை எழுந்தது என்றார் அவர். என்னை தூக்கி தோளிலேற்றிக் கொண்டு அறைக்குள் சென்றார். அங்கிருந்து இன்னுணவை எடுத்து என்னிடம் தந்து, உண்க. இது என் முதல் இனிப்பு என்றார். அன்று முதல் நான் உஜ்ஜயினியின் சாந்திபனி குறுநிலையின் மாணவனாக அன்றி இளமைந்தனாகவே கருதப்படலானேன். இரவும் பகலும் நான் ஆசிரியருடன் இருந்தேன். பயிற்றமர்வுகள் முடிந்து மாணவர்கள் சென்றபின் அவர் மடிமேல் ஏறியமர்ந்து சொல் கேட்கத் தொடங்குவேன். என் ஐயங்கள் இரத்தபீஜனைப் போல தொழிலிருந்து ஒன்றென முளைப்பவை. அவர் ஒவ்வொரு வினாவுக்கும் மேலும் மேலும் மலர்ந்தபடியே செல்வார். விடைபெறாத வினா ஒன்று உதடுகளில் எஞ்ச அவர் அருகே படுத்து துயில்வேன். அவ்வினாவுடன் விழித்தெழுவேன். அவருடன் காலையில் நீராடுவேன். அனலோம்புகையில் அருகமர்வேன். அவர் உடலின் ஓர் உறுப்பென அவர் குருதி என்னில் ஓட என் துடிப்பு அவர் எண்ணமென்றாக வாழ்ந்த நாட்கள் அவை. அந்நாளில்தான் என்னை அக்ரூரர் காண வந்தார். இளையோனே, உனக்கான நாள் வந்துவிட்டது என்றார். கல்வி நிலையின் சால மரத்தடியில் அமரச் செய்து என்னிடமும் மூத்தவரிடமும் மதுராவில் என்ன நிகழ்கிறது என்று சொன்னார்.
இளமைந்தர்கள் கொன்று வீழ்த்தப்பட்ட செய்தி கேட்டு நான் உடல் விதிர்த்து எழுந்து நின்றுவிட்டேன். இன்னுமா அவன் நெஞ்சு பிளக்கப்படவில்லை என்றேன். அதை நீ செய்ய வேண்டுமென்பது ஊழ் போலும் என்றார் அக்ரூரர். உன் ஆசிரியரின் வாழ்த்து பெற்று நாளை கிளம்புவோம். நடுங்கும் உடலுடன் நான் ஆசிரியரை தேடிச் சென்றேன். அவர் தொலைவில் அமர்ந்து நூலாய்ந்து கொண்டிருந்தார். அவர் முகம் கொண்ட ஒளி என்னை எரிந்தெழச் செய்தது. ஓடிச் சென்று அந்தச் சுவடிகளைப் பிடுங்கி வீசிவிட்டு கூவினேன். இந்நெறிகளுக்கு என்ன பொருள்? இங்கு நாம் ஆராயும் மெய்ச்சொல்லால் என்ன பயன்? சொல்திருந்தா இளமைந்தர் கொன்று குவிக்கப்படுகையில் அவன் நெஞ்சு கிழிக்க வாழின எழாத வேதங்கள் போல் இழிந்தவை எவை என்றேன். தரையை காலால் உதைத்து நம்மை கட்டிவைப்பதுதான் இச்சொற்களால் ஆவதென்றால் இவற்றை மிதித்துத் தள்ளுகிறேன் என்று கூவினேன். புன்னகையுடன் ஆசிரியர், மைந்தா, அவர்கள் மானுட மைந்தர்கள் என்பதனால் நீ கொதித்தெழுகிறாய். ஏனென்றால் நீயும் மானுடன் என்றார். திரும்பிப்பார், அதோ அக்கிளையில் சிறு கிளைக்குஞ்சை கவ்வி வந்து கூறுகிறாள் பற்றி அமர்ந்து கொத்திக் கிழித்து உண்ணுகிறது காகம். இப்போதும் கிளிக்குஞ்சின் கதறல் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. திரும்பி நோக்கி நான் உடல் தளர்ந்தேன். ஆம் என்றேன். ஒரு கணம் திரும்பி கீழே நோக்கு. துடிக்க துடிக்க அந்த புழுக்குழவியை கவ்வி கொண்டு செல்கின்றன எறும்புகள் என்றார். நான் அக்கணத்திறப்பில் புவியென விரிந்த மாபெரும் கொலைக்களத்தைக் கண்டு குளிர்ந்துரைந்து நின்றேன். ஆசிரியர், அலகிலா பேரின்ப வடிவம் இப்புவி. அலகிலா துயரவெளியும் கூட. நெறி, அறம், அன்பு, இரக்கம், அழகு என நின்றுள்ளது நம்முன். மீறல், மரம், வெறுப்பு, கொடுமை, இருள் என அதுவே மறுகணம் தன்னை காட்டுகிறது. மைந்தா, அதையே லீலை என்றேன் என்றார். இருநிலைகளுக்கு நடுவே அசையா நிகர்நிலை கொண்டவன் அந்த லீலையை காண்கிறான். இன்பத்திலும் துன்பத்திலும் இருளிலும் ஒளியிலும் அறத்திலும் மரத்திலும் அசையாத சித்தம் கொண்டவனே யோகி. அவர் சொற்கள் என்னுள் இன்றும் ஒலிக்கின்றன. ஆசிரியர் என் தோளில் கை வைத்து சொன்னார், மைந்தா கேள். துயரத்தில் துவளாமல் இன்பத்தை நாடாமல் பற்றும் அச்சமும் சினமும் எழா உள்ளம் கொண்டவனே இப்பெருவிளையாடலை காணும் விழிப்புள்ளவன். அவனையே யோகி என்கின்றனர். பற்றின்றி இன்பத்தை நாடாமல் துயரை வெறுக்காமல் நின்றிருப்பவனின் சித்தமே நிலை பெற்றது. இங்கு அனைத்தும் புயலொன்றால் அலைக்கழிக்கப்பட்டு சுழன்று ஆடிக்கொண்டிருக்கின்றன. தானும் அதில் ஆடுபவன் ஆடலை அறிவதில்லை. சித்தம் அசைவற்றவன் அந்த பெருஞ்சுழற்காற்றை கண்டுகொள்கிறான். நான் அதை கேட்டுக்கொண்டு சில கணங்கள் நின்றேன். பின் என் உள்ளிருந்து ஒரு சீறல் எழுந்தது. அவர் கையை தட்டிவிட்டுவிட்டு வெளியே ஓடினேன். நேராக சென்று அக்ரூரரிடம், கிளம்புக இப்போதே என்றேன். ஆசிரியரின் வாழ்த்துரை பெற்றுவிட்டாயா என்றார் அக்ரூரர். நான் என் உள்ளுரைபவனின் வாழ்த்தை பெற்றுவிட்டேன் என்றேன். அவருடன் கிளம்பிச் சென்றேன். மதுரா நகர் புகுந்து என் மாமனை களத்தில் கொன்றேன். அந்தப் பாழ்பட்ட நிலத்தை குருதியால் மும்முறை கழுவினேன். அறம் வீரக் கண்டும் அஞ்சி அமர்ந்திருந்த மாக்கள் உயிர் வாழவும் தகுதியற்றோர் என அறிவித்து அவர்களை தேடித் தேடி வேட்டையாடினேன். குருதியைப் போல புரிந்து கொள்ள முடியாத ஒன்று இப்புவியில் இல்லை ஆசிரியரே. அருந்த அருந்த விடாய் பெருக்கும் இனிய மது அது. எரியென்று கொழுந்துவிடும் நீர். கோடானு கோடி விதைகள் கலந்த ஓடை. நான் அதில் மிதந்து சென்றேன். எங்கோ ஓரிடத்தில் என்னை நிறுத்திக் கொள்ள வேண்டுமென அறிந்திருந்தேன். ஆனால் குருதி குருதியை பெருக்கியது. ஒருநாள் மதுராவில் தெருவில் நடந்தபோது எதிரே வந்த இளமைந்தன் ஒருவனை நோக்கி புன்னகையுடன் குனிந்தேன். அவன் விழிகளில் எழுந்த அச்சத்தை அவன் உடல் அறியாது குன்றிச் சிலிர்ப்பதைக் கண்டேன். என்னை உணர்ந்தவனாக நான் திரும்பி ஓடினேன். அங்கிருந்தே புரவியேறி சாந்தீபனை குறுநிலைக்கு வந்தேன். தன் அறையில் அமர்ந்து அதைப் போலவே சொல்லாய்ந்து கொண்டிருந்த ஆசிரியரின் முன் சென்று கண்ணீருடன் நின்றேன். ஆசிரியரே, நான் சொல்லாய்ந்த ஒருவன் செய்தற்கு அஞ்சும் அனைத்தையும் செய்துவிட்டு வந்துள்ளேன் என்றேன். கால்மடித்து அவர் முன் விழுந்து என்மேல் தீச்சொல்லிடுக. என்னை எரியால் பொசுக்குக. நான் குருதியாடிய கொடுந்தெய்வம் இன்று என்றேன். ஆசிரியர் மாறா புன்னகையுடன், மைந்தா, நீ செல்லும்போது சொன்னதையே இன்றும் சொல்கிறேன், இது லீலை.
இப்புவி என்றும் குருதியால் நனைந்தபடிதான் உள்ளது என்றார். நான் கடும் சினம் கொண்டேன். அங்கு இறந்து விழுந்த இளமைந்தரின் குருதியும் இவ்வீணரின் குருதியும் ஒன்றா என்றேன். என்ன ஐயம்? அனைத்துக் குருதியும் ஒன்றே. அம்மைந்தர் வளர்ந்து படைவீரர்களாகி களம்பட்டால் மட்டும் அது அறமென்றாகிவிடுமா என்றார். இவை பொருளற்ற இறப்புகள் என்றேன். அனைத்து இறப்பும் பொருளற்றதே. ஏனென்றால் அனைத்து வாழ்வுகளும் பொருளற்றவையே என்றார் ஆசிரியர். அவர் என்னிடம் பொருளின்மை எனும் கரிய யானையின் மத்தகத்தின் மேல் அமர்ந்தவனே யோகி. அவ்விருளில் வெண்டந்தங்கள் என இரு நிலவுகள் எழும். அதுவே மெய்மை என்று சொன்னார். அச்சொற்களை தாழ முடியாதவனாக நான் அங்கே அமர்ந்தேன். அவர் சொல்வனவற்றை வெறுமே பார்த்துக் கொண்டிருந்தேன். நீ விழைந்ததை ஆற்றி மீண்டு விட்டாய். இனி உனக்குக் கடமைகள் இல்லை. இங்கேயே இருந்து எஞ்சியதை கற்றுச் செல்க. ஒருவேளை இனிமேல் உனக்கு லீலை என்னும் சொல் பசுங்குருதி மணம் கொண்ட கருக்குழவி போல பொருள் அளிக்கக்கூடும் என்றார். நான் மீண்டும் சில ஆண்டுகள் குறுநிலையில் கற்றேன். என்னுள் எழுந்த எரித்துளி மேல் மேலும் மேலும் சொற்களைப் போட்டு மூடிக்கொண்டே இருந்தேன். என்னை அங்குள்ள அனைவருமே அச்சத்துடனும் அருவருப்புடனும் தான் பார்த்தனர். ஆசிரியர் மட்டுமே என்னை அவருக்கு உகந்தவனாக கொண்டிருந்தார். ஆம், அவனே என் முதல் மாணவன். சொல்லுக்கு அப்பால் சென்று சொல் எழுந்த ஊற்றைக் காணும் வரை செல்லத் துணிபவன் என்றார். அவரை எதிர்த்துப் பேச அவர்கள் அஞ்சினர். ஆனால் ஒருநாள் நான் வேள்விக்கு தர்ப்பை மேல் அமர்ந்த ஆசிரியரின் வலப்பக்கம் அமர்ந்திருந்தேன். அவர் கையின் பொருளிலிருந்து அன்னத்தை எடுத்து அவியாக அளித்தேன். அன்று வேள்வி முடிந்ததும் மூத்த மாணவர் 7 என் கைதொட்ட அவிமிச்சத்தை உண்ணமாட்டோம் என்று மறுத்தனர். என்னை சுட்டிக்காட்டி வெறுப்பு எழுந்த குரலில் குருதிபடிந்த அன்னம் அது. தெய்வங்கள் ஏற்காதது என்றார் சம்யுக்தர். க்ஷத்ரியன் போர்க்களத்தில் சிந்தும் குருதியின்றி பிற அனைத்தும் கொலையே. இவன் கன்றோட்டும் குலத்தின் நெறிமீறி தாய்மாமனைக் கொன்றவன். பழி சூழ்ந்தவன். அக்கணத்தில் எழுந்த பெருஞ்சினத்தால் நான் கூவினேன், ஆம், இங்கு நீர் ஆற்றும் இது பொருளற்ற வேள்வி. அங்கு மதுராவில் நான் ஆற்றிய குருதி வேள்வியே தெய்வங்களுக்கு உகந்தது. அங்கு எழுந்த நாணொலியும் வஞ்சனமுமே வேதம். அந்தணரே, பசித்தவனுக்கு அன்னமும் நோயுற்றவனுக்கு மருந்தும் தனித்தவனுக்கு துணையும் வஞ்சிக்கப்பட்டவனுக்கு வாழுமென எழுவதே மெய்வேதம் என் சினமே சொற்களை கொண்டு வந்து சேர்த்தது. இங்கு இதைப்போல 1000 மடங்கு பெரிய குருதி வேள்வி ஒன்றை நிகழ்த்துவேன். அத்தனை தேவர்களையும் வரவழைத்து மெய்வேதம் எதுவென்று காட்டுவேன். இது என் ஆணை. அறிக தெய்வங்கள். அதன்பின் அங்கு தங்க விரும்பாமல் கிளம்பிச் சென்று விட்டேன். மகதத்தை வென்று என் நிலத்தை மீட்டேன். கடலோரம் சென்று துவாரகையை அமைத்தேன். என் வினா என்னை துரத்து வெவ்வேறு மெய்நூல்கள் தோறும் சென்று கொண்டிருந்தேன். வேதமைமையை வைரத்தின் பட்டைகள் என திருப்பித் திருப்பி முடிவிலா வெளியாகக் காட்டினாவை. பஞ்சு பொதிகளை எரிதொளி என அவற்றை என் வினா கடந்து சென்றது. நாள் செல்லச் செல்ல நாகத்தின் தலைக்குள் நஞ்சு முதிர்ந்து குளிர்நீல மணி ஆவது போல அவ்வினா என்னுள் எஞ்சியது. அதைப் பிற எவரிடமும் கேட்டறிய வேண்டியதில்லை என்று தெளிவு கொண்டேன். என்னுள் இருந்து ஓர் ஆசிரியன் எழுந்து அவ்விடையை எனக்கு அருள வேண்டும். அவனுக்காக காத்திருக்கலானேன். அப்போதுதான் ஆசிரியர் என்னை அழைத்து பிரபாச தீர்த்தத்திற்கு அழைத்துச் செல்லும்படி கோரினார். அவர் மைந்தர் முன்னரே மறைந்துவிட்டார் என நான் அறிந்திருந்தேன். அவர் புன்னகையுடன் ஒருநாள் அதை என்னிடம் சொன்னார். என்னை வெல்ல அவன் கிளம்பிச் சென்றான். மேலும் சிரித்தபடி மைந்தர் தந்தையிடமிருந்து அகன்று அகன்று அவரை வெல்ல முயல்கிறார்கள். வெல்லுந்தோறும் அணுகி வந்தமைகிறார்கள். ஆனால் அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை, செல்வதை மட்டுமே அவனால் திட்டமிட முடியும் என்றார். அவர் எங்கே என்றேன். பிரபாச தீர்த்தமாடச் சென்றான். அங்கு சென்றவர்களில் சிலரே மீள்கிறார்கள் என்றார். ஆனால் அன்று நான் பிறிதொரு ஆசிரியரைக் கண்டேன். அவர் நடுங்கிக் கொண்டே இருந்தார். ஒரே நாளில் பல்லாண்டு கால முதுமை வந்து கூடியது போல. அவர் கைப்பற்றி மலைப்பாதையில் அழைத்துச் சென்றபோது விட்டில் ஒன்றைப் பற்றி இருப்பது போலவே உணர்ந்தேன்.
அவர் மைந்தன் உயிருடனிருப்பதாக நிமித்திகர் சொன்னபோது கூண்டைத் திறந்து நான் முற்றிலும் அறியாத ஒருவர் வெளிவந்தார். அங்கு அலறி விழுந்து நினைவு மீண்டு எழுந்ததுமே என் கைகளைப் பற்றிக் கொண்டு என் மைந்தன், என் மைந்தன் என அரற்றத் தொடங்கினார். என்னிடம் அவர் மைந்தனை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்று ஆசிரியக் கொடை கோரியபோது என் கைகளைப் பற்றி நெரித்துக் கொண்டிருந்த கைகளில், கலங்கி வழிந்த விழிகளில் நான் கண்டது பேதைமையையே ஆற்றலாகக் கொண்டு அன்னை ஒருத்தியைத்தான். என் நெஞ்சுக்குள் மிக ஆழத்தில் ஒன்று நலுங்கியது. நான் அவரிடம் அவர் மைந்தனுடன் மீள்வதாக உறுதியளித்தேன். என் மைந்தனை ஒரு நோக்கு காட்டு. அவன் தோள்களை நான் ஒருமுறை விழிகொண்டால் போதும். மானுடன் என வந்தமைக்கு பிறிதொன்றும் எனக்கு தேவையில்லை என்று அவர் அழுதார். நான் பஞ்சஜனத்தை வென்று அச்செய்தியுடன் அவரைக் காணச் சென்றேன். அவர் நான் வருவதை அறிந்து கண்ணீருடன் எனக்காகக் காத்திருந்தார். நான் அவர் தனியறைக்குள் சென்றதுமே, எங்கே என் மைந்தன்? எப்போது வருகிறான்? என்றார். அவர் அங்கு ஆற்றிய பணிகளை முடித்துவிட்டு நாளை இங்கு வந்து சேர்வார். நான் துவாரகை வழியாக வந்தேன் என்றேன். அங்கு நிகழ்ந்ததை நான் சொல்வதைக் கேட்கும் பொறுமை அவருக்கு இருக்கவில்லை. எப்போது கிளம்புவான்? இன்று கிளம்பியிருப்பானா? அவந்திக்கு அருகேதானே பஞ்சஜனம்? அவன் அங்கிருந்து இங்கு வர தேர் அளிக்கப்பட்டுள்ளதா? நான் அவர் விழிகளை நோக்கி என் நெஞ்சில் அதுவரை கொண்டு வந்த வினாவைக் கேட்டேன். ஆசிரியரே, இந்த மைந்தனுக்கும் மதுராவில் கம்சனால் கொல்லப்பட்ட 1000 மைந்தருக்கும் வேறுபாடு ஏதேனும் உள்ளதா? நான் கேட்டதென்ன என்று அவர் அக்கணமே புரிந்து கொண்டார். நெஞ்சில் உதைப்பட்டவர் போல பின்னடைந்து நடுங்கும் இரு கைகளையும் நெஞ்சோடு கோத்து, என்ன சொல்கிறாய்? என்று அடைத்த குரலில் கேட்டார். லீலை என்றால் என்னவென்று தாங்கள் சொன்னது இதுவா? இல்லை, இது மாயை என்பதுவா? என்றேன். ஆசிரியரே, அப்போது என்னுள் எழுந்த இன்பத்தை எண்ணி இன்று கூசுகிறேன். அச்சொற்களை கேட்டவன் அறிதலின் வேட்கையால் அலைக்கழிக்கப்பட்ட மாணவன் அல்ல, அவன் பிறிதொருவன். அவனை நான் நன்கறிவேன். மிக எளியவன், ஆனால் அவனைத் தவிர எவரையும் ஒரு பொருட்டாக எண்ணாதவன். ஆசிரியனென்று வந்த ஒருவருக்கு மாணவனென்று பணிந்தமைய நேரிட்டமையாலேயே சினம் கொண்டவன். அவ்வஞ்சத்தை 1000 பட்டுத் துணிகளால், பொற்பேழைகளால், நறுமணங்களால் மூடிக் கறந்தவன். அத்தருணம் அவன் வணங்கியமைந்த அத்தனை தருணங்களுக்கும் மருதுலா. அவன் வென்று பேருருவம் கொண்டெழுந்த கணம் அது. ஆசிரியர் உடல் குன்றிச் சிரிப்பதை அப்போது நான் கண்டதைவிட பல மடங்கு தெளிவாக பின்னர் வந்து ஒவ்வொரு நாளிலும் கண்டேன். நுரைக்கு மொழிகள் உடைந்துடைந்து அமைவது போல அவர்தான் சொன்ன ஒவ்வொரு சொல்லையும் எண்ணி மீட்டு உடைந்து அவிந்து கொண்டே சென்றார். உண்மையிலேயே அவர் உடல் சிரித்து கூன் கொண்டது. ஆம் என்றார். தனக்குத்தானே என ஆம் ஆம் என தலையசைத்தார். லீலை என முனகி நஞ்சு, ஆலகால நஞ்சு என்றார். பின்னர் சீரல் ஒலி எழுப்பி அழுதபடி கால் தளர்ந்து அப்படியே தன் பீடத்தில் அமர்ந்தார். தோள் குறுக்கி தலைகவிழ்ந்து உடல் அதிர விசும்பினார். நான் அவரை நோக்கிக் கொண்டு நின்றேன். என்னுள் அப்பேரொருவனும் படம் சுருக்கும் பாம்பென சிரித்து சுருளத் தொடங்கினான். நான் பெருமூச்சு விட்டு தோள் தளர்ந்தேன். அங்கிருந்து விலகிச் சென்றுவிட வேண்டுமென்று